சுல்ப தாத்து சாஸ்திர இது ஒரு காம்பவுண்டு. அந்த காம்பவுண்டுக்கு முடியல. அது சுல்ப சாஸ்திர தாத்து சாஸ்திர அடுத்தது ரசஞக பாக்கஞக மணி ராகஞக. இப்படி அந்த மொத்த காம்பவுண்டு பிரியும். பொதுவா சமஸ்கிருதத்தினுடைய அழகு அதனுடைய இந்த காம்பவுண்டு தான். இங்கிலீஷ்ல ஒரு உபமுறை இருக்கு, அப்ரிவியேஷன் சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதுக்கு கூட அது ஒரு அப்ரிவியேஷன் எடுத்துக்கிட்டு விளக்கம் சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க. அத மாதிரி ஒரு தில்லாலங்கடி வேலை சமஸ்கிருதத்துல காம்பவுண்ட். இப்ப சுல்ப தாத்து சாஸ்திர ரசபாக்க மணிராக ஞக அப்படிங்கிறது ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை எப்படி பிரியுது அப்படின்னா, சுல்ப சாஸ்திரஜ்ஞக தாத்து சாஸ்திரஜ்ஞக ரசஞக பாக்கஞக மணிராகஞக. இத்தனை வார்த்தைகளை சேர்த்து ஒரு காம்பவுண்டாட்டு சுருட்டி போட்டிருக்காங்க.